27 27 10 10 மஞ்சள் சொல்லு. ஹலோ 27 10 சொல்லு. 2007. 2007. பிறந்த நேரம்? ஆமா, சனிக்கிழமை 4:26 சாயந்தரம். 4:26 PM. பிறந்த இடமா? பிறந்த இடம் பெங்களூர். பெங்களூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி மேஷ ராசி. நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம், மீன லக்னம். ஹலோ, என்ன கேள்வி கேட்கணும்? பாப்பா வந்து இப்போ 12வது படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தது எந்த துறையில எதுல நம்ம சேர்க்கலாம்? ஏம்மா இப்போ நடக்கிற தசையை விட ராகு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயோட ஆரோக்கியமா நல்லா. ரொம்ப நன்றிங்க ஜி. உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ஆசைங்க. லைன் நாங்க ரொம்ப ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தாராபுரத்துல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. ஏம்மா, இந்த குழந்தையுடைய ஜாதக அமைப்பின்படி பெங்களூர்ல பிறந்த குழந்தை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கா? ஆமாங்க ஐயா. பெங்களூர்ல பிறந்த குழந்தை தமிழ்நாட்டில் இருக்கு. 12ஆம் இடத்துல சுக்கரனுடைய அமைப்பு. ஏமா, நல்ல யோக ஜாதகமா. ராகு திசையில் அந்த பெண்ணுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுமா. இப்போ நடக்கிற செவ்வாய் திசை சனி புக்தி நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுங்களாங்க ஐயா. இப்போ பாப்பா வந்து 12வது முடிக்க போறாங்க ஐயா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்றா. அவ எதுல விட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்க ஐயா? கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் தான், புதன் சனி சேர்ந்த அமைப்புகளில் தான் அந்த பொண்ணு வேலை செய்யும். பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால புதன் தான் முதல் நிலை சுபத்துவம். சரிங்க ஐயா. லக்னம் வலுத்தவர்கள் தவறான இதுக்கு போயிட மாட்டாங்க. லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாரு, பௌர்ணமி அதியோகம் இருக்கு. இந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதுக்கே இது பண்ணி விடுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து எந்த நிலையிலையும் சுபத்துவமாக இல்லை. அதனால பயாலஜி சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் இந்த பாப்பாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க ஐயா. சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையானதும் பெரிய யோகம். சரிங்க ஐயா. அதனால அதிகாரமுள்ள நல்ல பதவி அமைப்புகள் இந்த பெண்ணுக்கு உண்டு. அரசு வேலையில் ஆர்வம் இருக்கா, அல்லது தலைமை பதவி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க ஐயா. இப்போ ஐடி ஃபீல்டுல ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னு சொல்றாங்க ஐயா. அதைத்தாமா நானும் சொல்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு காரகமான கிரகம் சனி. புதனும் சனியும் கலந்த துறைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த பெண்ணு எதிர்காலத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புகழடையக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாதிரி ஜாதகங்கள். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாரு, பௌர்ணமி யோகம் இருக்குது. சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. புதன் குரு இதால சுபத்துவம். யாரால? சந்திரனால கடுமையான ஒரு சுபத்துவம். சுக்கிரன் சனி சேர்ந்து இருப்பதும் பெரிய அளவில். இதைத்தான் நான் வந்து புதனும் சனியும் கலந்த துறை ஆர்டிஃபிஷியல்னு சொல்றேன். இந்த பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையை தானே சரியாகவே தீர்மானிப்பார். ஆகவே இந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கே விட்டுருங்கம்மா. சரிங்க ஐயா. ஐயா, பாப்பாவுடைய திருமண வாழ்க்கையில எப்படி இருக்குங்க ஐயா? திருமண வாழ்க்கையில குறைகள்லாம் இல்லம்மா. 7க்குரியவர் 8ல மறைஞ்சாலும் அவரும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. சரிங்க. திருமண வாழ்க்கையில குறைகள் இல்லை. 2028க்கு பிறகு திருமண வாழ்க்கை அமைப்புகள். 2000 செவ்வாய் தசை 4ல் இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. செவ்வாய் 2 9 குடையவர். அடுத்து நடக்கக்கூடிய ராகு தான் வந்து சுக்கிர சனியோடைய பார்வையில் இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய ராகு திசையில தான் திருமண அமைப்புகள். திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்லதுகள் நடக்குமா. திருமண வாழ்க்கையில் கணவரோடு சந்தோஷமாக நல்ல கணவனை அடையக்கூடிய அமைப்புகள் பாப்பாவுக்கு கண்டிப்பாக இருக்கு. கவலைப்பட வேண்டாமா. சரியா ஐயா? அவங்க அப்பாக்கு அம்மாக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஏம்மா, பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலே தாய் தகப்பன் நல்லா இருப்பீங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அவ பிறந்த மேலதான் எல்லாமே அமைப்பு அமைஞ்சிருங்க ஐயா. ஏம்மா, அந்த குழந்தை பிறந்த ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் முன்னேற்றத்தில் இருக்கிறீங்க. இந்த பொண்ணுக்காகத்தான் வசதி கிடைச்சது. இந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் வீடு கிடைச்சது. இந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் வண்டி கிடைச்சதுன்ட்டு பௌர்ணமி யோகத்துல நல்ல யோகத்துல குழந்தைகள் பிறந்தாலே இந்த குழந்தைய நல்லா வச்சுக்கிறதுக்காக தாய் தகப்பன் வசதியா இருப்பீங்க. சரிங்க ஐயா. ஆனா ஒண்ணு, பெங்களூருக்கு திரும்ப போகவே போகாது இந்த பொண்ணு. என்னங்க ஐயா? பெங்களூருக்கு திரும்ப போகாது. பெங்களூருக்கு? சரிங்க ஐயா. பிறந்த மாநிலம் பெங்களூர் இல்லையா? ஆமாங்க ஐயா. தமிழ்நாட்டில் இப்போ வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. பெங்களூருக்கு இந்த பாப்பா திரும்ப போகாது. படிக்கிறதுக்காகவோ வேலை செய்யறதுக்காகவோ போகாது.
சரி சரி ஐயா, இந்த பிள்ளைய நம்ம தமிழ்நாட்டுல கட்டி கொடுக்கலாங்களா, வெளிநாடு போய் அமைப்பு? வெளிநாட்டுக்கு போவாங்கம்மா. பெங்களூர் தவிர வேற வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போவாங்கம்மா. சரியா? ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.